இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ரிஷியை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, ஆனா நீ அவனை லவ் பண்ணல மலிஷ்கா. நீ ரிஷிய லவ் பண்ணவே இல்ல. ரிஷி உன்னுடைய பிடிவாதம், வேற எதுவும் கிடையாது. சில நேரம் உன்னை பார்க்கும்போது இரக்கமா இருக்கும், ரிஷியை இவ்ளோ லவ் பண்ணியோ அவனை விட்டு நீ விலகி இருக்கேன்னு. ஆனா இல்ல, நீ அவனை லவ் பண்ணல. இன்னொரு உண்மையை நீ தெரிஞ்சுக்க. நீ ரிஷியை உண்மையா லவ் பண்ணிருந்தா, நீ அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தானா, ரிஷி உன்னை லவ் பண்ணிருந்தானா, அவன் உன்னை விட்டு விலகி போயிருக்க மாட்டான். அவன் உயிரை கொடுத்திருப்பான், ஆனா உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டான். ஆனா அவன் அந்த மாதிரி உனக்காக எதுவுமே செய்யலையே. அதனாலதான் சொல்றேன், ரிஷியை நீ லவ் பண்ணல. ஏன்னா எந்த ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லையோ அங்க நிச்சயமா அன்பு இருக்காது. இல்ல, இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே. மலிஷ்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீயே பாரு, பைத்தியம் பிடிச்சிருக்க. முதல்ல கைய விடு. விடு லட்சுமி. மலிஷ்கா, உனக்கு அடிபட்டுடும். பட்டாலும் பரவாயில்ல, சொன்னா கேளு. உனக்கு பட்டதான் ஆகணும். விடுன்னு சொல்லு. மலிஷ்கா விடு. ஏன் இப்படி பண்ற? நான் லட்சுமியை கொலை பண்ணிட்டேன். லட்சுமியை கொன்னுட்டியா? அங்க பாரு. எங்க? டேய், அங்க பாரு, இடிய டவ செத்து கிடக்கறா. அங்க பாரு. உள்ள எங்கயாவது இருக்காளா? இதோ இங்க இருக்காளே. ஓ ஹலோ, யார கொன்ன, எப்படி கொன்ன, எங்க கொன்ன? லட்சுமி நீ கொன்னுட்டியா? அவதான் வரவே இல்லையே. வரலையா? கனவு கண்றியா? இங்க பாரு, நான் நிக்கிறேன், தெரியுதா? பல்விந்தர் எப்படி ஹேண்ட்ஸமா இருக்கானா? தெரியலையா? நோ 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 லக்ஷ்மி. ஆயுஷ், ஆயுஷ் என்னாச்சு? ஆயுஷ், நீ எங்க ஓடி போற? நில்லு. எங்க போயிருந்தீங்க? யார் நீங்க? இல்ல, அது நீங்க என்னோட அண்ணி நினைச்சவங்களே. ஐம் சோ சாரி. ஆயுஷ், ஆயுஷ், நீ எனக்கு புரிய வைக்கிற, ஆனா நீயே குழம்பி இருக்க. நீ கவலைப்படாத, அக்கா கிடைச்சிருவா. நான் கொடுத்த மருந்து எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், டாக்டர், என் வைஃபுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. இவ மயங்கிட்டா. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இவ கண்ணு கூட திறக்கல, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். எப்படியாவது குணப்படுத்துங்க ப்ளீஸ். என்னாச்சு? ஸ்டெதஸ்கோப் எடுங்க. டாக்டர், குணமாயிடுவால? ரிஷி, லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? கடவுளே, லக்ஷ்மியை காப்பாத்து. ரிஷி, ரிஷி என்ன ஆச்சு? லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? பாட்டி, இவ மயங்கிருக்கா. பட் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். சரி, இவ எப்படி மயங்க விழுந்தா? சரி, நீ எங்க இருந்தே? இவளை எங்க கண்டுபிடிச்ச? பாட்டி, நீங்க முதல்ல உட்காருங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன், முதல்ல உட்காருங்க. லக்ஷ்மி, பாவம், ரிஷியும் கவலையோட இருக்கா. இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். பாவம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன நடந்ததுன்னு இவங்கிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம். இந்த நேரத்தில் ரிஷிக்கு மலிஷ்கா கிட்னாப் ஆன விஷயமும் அந்த படி லக்ஷ்மி மேல விழுந்ததும் தெரியவே கூடாது.
முதல்ல இவன் நார்மல் ஆகட்டும். இதெல்லாம் நடக்கும் ரிஷி. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம அறியாமலே நடந்து முடிஞ்சிடும். ஒன்னும் பண்ண முடியாது. நாம இதை தாங்கிதான் ஆகணும். அடுத்தவங்க பாவத்தை நம்ம தலையில சுமக்க வேண்டியிருக்கும். இங்க பாரு ரிஷி, நீ ஒன்னும் கவலைப்படாத. லக்ஷ்மி செஞ்ச புண்ணியம் உன் கூட இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துக்கங்கள் வந்தாலும் சரி, சேர்ந்தே நீங்க போராடுவீங்க. அதுல ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதோட என் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு ரிஷி. அதனால நீ பயப்படாத. நான் சொல்றது புரியுதுல்ல? அண்ணி அண்ணி அன்னைக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்காங்கல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கா. ஓ தேங்க் காட். இவங்களை தேடி அலைஞ்சு நாங்க ஓஞ்சு போயிட்டோம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆயுஷ் தேடினதா சொல்றான். அம்மா ரூம்ல என்ன சொன்ன? அது லக்ஷ்மி கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஓ அதுவா ப்ரோ, ஆக்சுவலி அது நீ இழுக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. என்ன விஷயம், என்னாச்சுன்னு சொல்லு. ப்ரோ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு யாரு கிட்னாப் பண்ணாங்க? எதுக்காக நோ பண்ணாங்க? ஐடியா ப்ரோ. ஆனா யார் மேல பழி விழுந்துச்சுன்னு தெரியுமா? எனிவே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் பழகிடுச்சு. லக்ஷ்மி அண்ணி மேல தான் பழி போட்டாங்க. லக்ஷ்மி மேல? யா. யார் அப்படி பழிய போட்டா? ப்ரோ அது எப்படி சொல்றது? ஏன்னா லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. நாளைக்கு 10 மணிக்குள்ள நிரபராதி நிரூபிக்கணும். இல்லனா இந்த கம்மல் ஆதாரமா வச்சு அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் நடுரோட்ல ஷாலு அவங்களோட காரை பாத்திருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் தேட ஆரம்பிச்சோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணி இங்க மயக்கத்துல இருந்தாங்க. அதான் ரியாக்ட் பண்ணேன். வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கானா என்கிட்டயே சொல்லாம இருந்தீங்க? நீங்க மீட்டிங்ல பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லல. அப்புறம் இந்த கிரணாட்டிக்கு என்னாச்சு? அவங்க எப்படி இப்படி யோசிச்சாங்க? அது லக்ஷ்மி தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணானு. ஐ நோ கிரணாட்டி அப்படிதானே, பட் இவ்வளவுலாம் நடந்திருக்குன்னு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு. நீ லக்ஷ்மி கூடவே இருந்து அவளை பாத்துக்கோ. நான் வந்துடுறேன். எங்க போறீங்க நீங்க? நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். ப்ரோ எங்க போறீங்க? ரிஷி ப்ரோ. ஆண்டி, இப்ப நிலைமை லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு. லக்ஷ்மிக்கு எதிரா என்ன நடந்தாலும் அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதை என்னால ஏத்துக்க முடியாது. சொன்ன ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்க லக்ஷ்மி மேல போட்டிருக்கிற கேஸை இப்பவே வாபஸ் வாங்கிடுங்க. இல்லன்னா நல்லா இருக்காது. ரிஷி நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. லக்ஷ்மிக்கு எதிரா போட்ட கம்ப்ளைண்ட்டை நானும் திரும்பி வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன். நான் ஹைப்பர்ல டென்ஷன் ஆகி அவ மேல கேஸ போட்டுட்டேன். அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. பட் யூ நோ வாட், மலிஷ்கா ரூம்ல லக்ஷ்மியோட இயரிங் கிடைச்சது. இப்ப நீயே சொல்ல, சந்தேகம் வரத்தானே செய்யும். இன்னும் சொல்ல போனா ரிஷி, இப்ப நான் போய் அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிட்டாலும் போலீஸ் மலிஷ்காவை தேடுவாங்க. அதோட லக்ஷ்மி பிரைம் சஸ்பெக்டா இருக்க போறா. அதனால நான் கம்ப்ளைண்ட திரும்ப வாங்கறதால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஹவு டஸ் இட் மேட்டர்? ரிஷி